படிக்கட்டில் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? வீடு மாற்றிருக்கோம், இன்னும் வீடு அரேஞ்ச் பண்ணல, அதனால் படிக்கட்டில் உட்காந்துருக்கோம். அது என்னது? நூடுல்ஸ், ஸ்பைசி நூடுல்ஸ். அது ஏதோ சைனீஸில் பேர் எழுதிருந்துச்சு, ஏதோ ஸ்பான்கா ஏதோ சம்திங் எழுதிருந்துச்சு. அந்த ஸ்பைசி நூடுல்ஸ், ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதையே நம்மளும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட்டு நூடுல்ஸ் வாங்கணும், நாங்கள் நேரில் போய் வாங்க போகிறோம். இங்கே மதுரையில் டிமார்ட்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஏசி காற்று வாங்கிட்டு அந்த நூடுல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அந்த சேலஞ்சு ஓகே பண்ணுறோம். சேலஞ்சு பண்ணுறோம். இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு, இல்லைன்னா நாளைக்கு பண்ணுறோம். இல்லைனாலும் அங்கே இருக்க ஏதோ ஒரு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து மிளகா பொடியை கொட்டியாக தான் இந்த சேலஞ்சு பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், இவர் தான் சாப்பிட போகிறா, இவர் தான் சேலஞ்சு பண்ண போகிறாரு. நான் மொத்தத்தில் காரம் அண்ணனே உள்ள தள்ளிடுறீங்களா? எடுத்தேன் எவ்வளோ போட்டிருக்கு? பை ஒன் கெட் ஒன். ஓ, பை ஒன் கெட் ஒன்று. ஃபேண்டசிங்க செம்மையாக இருக்குங்க. வாங்க, பிஸ்கெட் லாஸ்ட்டு பசிக்குதுங்க. சாப்பிட்டு வரலையா? ஆப்ரேட் பண்ண தெரியும். அது வந்துருச்சு போங்க. இருந்தாங்க லிஃப்ட் போயிட்டே இருக்கு. ரெண்டு லிஃப்ட் வந்துருச்சு. வாங்க, இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு. செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் அமுக்குங்க. இப்போ நம்ம டிமார்ட்டுக்கு வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு இவருக்கு ஏதோ வாங்கணுமா, இந்த செருப்பை மாற்றிட்டு வேறு வாங்கணுமா, அதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு போங்க. நம்ம நூடுல்ஸ் வாங்கலாம்னு வந்து இவர் என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க. நூடுல்ஸ் இங்கெல்லாம் இருக்காது, இங்கே செருப்பு நல்லா இருக்கும். செருப்பு, ஷூஸ், ஆல் வெரைட்டி ஏதாவது ஒன்று வாங்குங்க டக்குன்னு. நல்லா இருக்குங்க. சைஸ் பாருங்க, 9 வாங்குங்க, அப்போ தான் எனக்கும் பத்தும். இது எதுனாலும் போட்டுக்கலாங்க. எனக்கு பத்தணும்ல, 9 வாங்கினா தான் எனக்கு பத்தும். நான் என்ன சொல்கிறேன், அது எப்பவும் பெருசாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று வாங்குங்க. இப்போ ஆஃபீஸுக்கு போட போகிறீங்களா? ஆஃபீஸ் பிளாக் சூட், சூப்பர் பிளாக் சூட். அதெல்லாம் ஒரு பிளாக் ஃபார்மல்ஸ் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, இது இந்த ஷூட்டிங்கு ஏதாச்சும் போடும்போது அப்போ இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. அதாவதுங்க எவ்வளோ ரேட்டு போட்டிருக்கு? 549 ரூபா. அந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி ஜாஸ்தி. அப்படியே 500ரூவாங்கிறது நான் சும்மா இருக்கேன். அது எனக்கும் தெரியும், பாருங்க. அவ்வளோதானா ஷூ செக்ஷன்? அவ்வளோதான், இவ்வளோ இருக்குது, அவ்வளோதானாங்கிறீங்க? அந்த அந்த இது நல்லா இருக்கு பாருங்க. நூடுல்ஸ் வாங்க வந்துட்டு இருந்தாலும் என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ப்ளூ இதெல்லாம் சூட்டுக்கு போட்டால் நல்லா இருக்காது, ரொம்ப பல்காக இருக்குங்க. இது எப்படி சொல்கிறேன்னா, கட் பண்ணுறேன். ஆமாம் கைஸ், இது நல்லா இருக்கா கைஸ்? இப்போயே அவங்க கமெண்ட் பண்ணி இப்போயே வாங்க போகிறேன். இப்போ வாங்குற கெடுங்க, வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க நல்லா இருக்கு, ஏன்டா வாங்கின லூசு பையில அப்படின்னு திட்டுவாங்க. இப்போ தெரியும், பஞ்சு மாதிரி இருக்குல்ல, இல்லை பஞ்சு மாதிரி இருக்குது, அப்போ நல்லா இருக்காது. இது ரன்னிங் ஷூ மாதிரி இருக்குது, அதனால சொன்னேன். ரொம்ப நேரம் பிடிக்க முடியும். எங்கே இப்போ ஒன்று எடுத்தீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இது வாங்க, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டில் ஒன்று வாங்கினேன், இன்னொன்று வாங்கணும்னா செருப்பாக அடிச்சேன். இல்லை, ஷூவால் தான் அடிப்பாங்க. ஷூ தானே வாங்கிட்டு போடுவீங்க, செருப்பா இது வாங்குற மாதிரியே போகிறாங்க. இல்லை, நூடுல்ஸ் வாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க? செருப்பு, அதாவது ஷூஸ் வாங்க. இப்போ வந்துட்டு டிஷர்ட் வாங்க போகிறோம். அதாவது பார்த்தோம் செருப்பு, ஆனால் வாங்கலை. இப்போ டிஷர்ட்டாவது வாங்குவோமான்னு பார்ப்போம். நீங்கள் வாங்க மாட்டீங்க. இது எம், எஸ்ஸு, எனக்கு எல்லு. பிளேனா? என்ன வேணும்? பிளேனா, ஏரோப்ளேனா?
பார்க்குறதுக்கு. இல்லை தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது. என்ன தெரியாது? ரோட்டு கடையில் எடுத்தது தெரியாது. இது தெரியாது. என்ன தெரியாது? டூப்ளிகேட்னு ஹவ் மச்? இவ்வளோ இப்படி கடைக்குள்ளே வந்தாலும் மைண்ட் அங்கே தான் போகுது. அநியாயம் பண்ணுறாங்க. ஒரு டிஷர்ட் வாங்கி தர மாட்டுறாரு. நீங்கள் தான் அநியாயம் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் உங்கள் கூட ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களா? டிஷர்ட் வாங்கிட்டாங்க. சின்னதாக இருக்கா? அது சைஸை பாருங்க, சைஸை பாருங்க. எஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லா எஸ்ஸா? சின்ன பசங்க போடுற டிஷர்ட் எடுத்துட்டு அதனால தான் ரேட்டு கம்மி. இல்லை இது 2000 வந்துருக்கு. ஓகே ஓகே, சாரி காய்ஸ். உள்ள கொண்டு நான் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் அது எடுத்துக்கிட்டு இருந்தோம். உடனே அடிச்சு இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுனா வேணும் லோடுன்ட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அது மட்டும் காமிக்கிறோம். மொத்தமாக எடுக்க முடியலை. கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதை காமிக்கிறக்கே பார்ப்போம். அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா எடுத்ததையும் போடக்கூடாது தான். ஆனால் நாங்கள் போடுவோம். ரிஸ்க் எடுப்போம், ரிஸ்க் எடுத்தால் தானே. ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்கய்யா. பார்த்தீங்கன்னா கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் வாங்கியாச்சு காய்ச்சி. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஸ்பைசி நூடுல்ஸ் இருந்துச்சு. அதை நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது வீடியோவில் பாருங்கள், அது என்னன்னு நாங்கள் காட்டுறோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கூலர்ஸ் வாங்கினோம். அடுத்து ஒரு டிஷர்ட்டு. எங்கள் கூலர்ஸுங்க கூலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்குது. நானும் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு ஸ்பைசி பிராண்டட் கூலர்ஸ் ஒன்று வாங்கினோம். அது பார்த்து லுக்காக இருந்துச்சு. நானும் வச்சுருக்கேன். அதனால் அது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு பிளெயின் டிஷர்ட். ஸோ ரஃப் யூஸ்க்காக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். ஆமாம் பாய்ஸ் சேனலில் சார் பின்னாடி தெரியுதா? டிமார்ட். ஸோ அதுதான் டிமார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா மதுரையில் அவனியாபுரம் ரோட்டில் இருக்குது. இதுவும் சொல்லுவாங்க, ஏர்போர்ட் போகிற சைடு சொல்லுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரியப்பட்டி போகிற சைட்டில் இது இருக்குது. சைட்லையா? ஆமாம். ஸோ நீங்களும் இதில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அது எக்ஸிட் வெளியே போங்கடா அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு சரி ஓகே காய்ஸ், இப்போ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், என்ன பண்ணுறோங்கிறத பாருங்கள். பாய். ஓகே, நூடுல்ஸ் வாங்கியாச்சு. ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸு. ஏதோ 2x ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருக்குமா. அந்த சேலஞ்சு இப்போ இந்த வீடியோவில் வராது, அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படியே அந்த லைக்கு, ஷேரு, கமெண்டு அதெல்லாம் போட்டுட்டு போயிருங்க. ஓகே, பாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பாய்ஸ் சேனல். அது போக நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலும் எங்களுக்கு இருக்குது. அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா இது இல்லைனா அது. இது ஸோ இல்லை, அந்த சேனல் பேரே இது இல்லைனா அது. அதில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிம்ஸு, வீடியோ, அந்த வீடியோஸ் தான் ஃபுல்லாக அது அதில் போட்டுட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். பேர் தலைகளாக தெரியுது பின்னாடி. பாய்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இது இல்லைன்னா அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுண்ட் கேட்குது. ஓகே பாய். நெக்ஸ்ட் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் பாய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சேலஞ்ச் வரும், மறக்காமல் பாருங்கள். பாய்.